ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகள் குறித்தும் அந்த விவகாரத்தினுடைய பின்னணி குறித்தும் தான் அலசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய பல முக்கியமான நிகழ்வுகள் குறித்து பதிவு பண்ணிட்டு வராங்க. கெடுவாய்ப்பா அவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசுபடு பொருளாக மாறாமல் இருக்கிறது. அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா 2.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை. திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, அத்தனை குற்றவாளிகளுக்கும் புகலிடம் தரும் திமுக என்று ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதோடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகில் கவுண்டன் கொட்டாய் கிராமத்தில் 2.5 வயது குழந்தைய கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்ததாக திமுகவினுடைய இளைஞரணி நிர்வாகி பெரியநாயகம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தெய்வமாக கொண்டாடப்பட வேண்டிய குழந்தையை திமுகவை சேர்ந்த மனித மிருகம் ஒன்று கொடூரமான முறையில் வேட்டையாடி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த மனித மிருகத்தை தப்பவிடக்கூடாது அப்படிங்கிறத போற்றுக்கிறார். ரொம்பவே ஒரு மனதை பதைக்க வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு ஆளுங்கட்சி சேர்ந்த நபராக இருக்கிறார். இந்த மாதிரியான கொடூரமான நபர்களுக்கு கட்சி பேதம்லாம் கிடையவே கிடையாது. எந்த கட்சியிலும் இவர்களை போன்ற கொடூரமான மனப்படத்தோடு இருக்கத்தான் செய்வாங்க. அதை களையெடுக்க வேண்டிய பொறுப்பு கட்டாயம் அரசாங்கத்திற்கும் அந்த குறிப்பிட்ட கட்சிக்கும் உரியது. கட்சி பேதமின்றி எல்லா கட்சியிலும் இவர்களை போன்ற களையெடுக்கப்பட வேண்டிய ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த மாதிரியான அடையாளம் காட்டப்பட்டுட்டாங்க, இப்படியான ஒரு கொடூரமான சம்பவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக கட்சி நடவடிக்கை எடுத்து அவங்கள கட்சியை விட்டு நீக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அது கட்டாயம் திமுக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த சம்பவம் அப்படிங்கிறது மீண்டும் திமுகவை சேர்ந்த நபர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கூற்றை எதிர்க்கட்சிகள் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிருச்சு. ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அரங்கேறிய அந்த வன்கொடுமை சம்பவம் பார்த்தீங்கன்னா அதில் அவர் ஒரு திமுக அனுதாபி அப்படின்னு சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் பேசினாங்க. தற்போது மீண்டும் ஒரு திமுகவினுடைய இளைஞரணி நிர்வாகி 2 வயது குழந்தை அந்த குழந்தைய இப்படி பண்ணியிருக்கிறான் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு மனநோயாளியாக இருக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் தமிழ்நாடு முழுவதும் பாலியல் வன்கொடுமைகள், கொள்ளைகள் என அனைத்து வகையான குற்றங்களும் அதிகரித்து விட்டன. கவுண்டன் கொட்டாய் கிராமத்தில் 2.5 வயது குழந்தையை திமுக நிர்வாகி சீரழித்ததைப் போலவே தமிழ்நாட்டில் நடைபெறும் பெரும்பான்மையான குற்றங்களுக்கு திமுக நிர்வாகிகள் தான் காரணமாக உள்ளனர். திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டாலே அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு போதை மருந்து கடத்தல், பாலியல் வன்கொடுமை, கொள்ளை உள்ளிட்ட அனைத்து குற்றங்களையும் செய்வதற்கு உரிமம் வழங்கப்படும் நிலைதான் இருக்கிறது என்று மிக காட்டமான ஒரு அறிக்கையை எழுதியிருக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லாத இடம் நரகத்திற்கு சமமானது. திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாடு நரகமாக மாறி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமான திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் பாடத்தை புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கடுமையான அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. நம்ம கட்டாயமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் பெண்களுக்கு நிறைய செய்கிறோங்க, உரிமை தொகை கொடுக்குறோங்க, அப்புறம் புதுமை பெண் திட்டம் கொடுக்குறவங்கலாம் பேசிக்கிட்டு இருந்தார் முதலமைச்சர் அவர்கள். ஆனால் இப்படியாக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில் அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபர், இளைஞர்களுடைய நிர்வாகி, ஒரு குழந்தையை போய் இப்படி மொலஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளிக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக ஒரு அரசாங்கம் எவ்வளோ வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குது, அதில் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணுங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் ஒரு மனிதர் இப்படி இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிற சமயத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அண்மையில் நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சில முக்கியமான மாற்றங்களை பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயமா இருந்தால் அதில் அவங்களுடைய விவகாரத்தை புகுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாறுதலை செய்வாங்க.
அந்த மாதிரி தான் இப்போ கூட அண்மையில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொண்டை ஊசி வளைவில் வந்து தந்தை பெரியாருடைய பேரனை வந்து வைக்க முயற்சி பண்ணாங்க. அப்புறம் அதை நீக்கிட்டாங்க, திருப்பி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கலைஞர் நினைவு சார்பாக பல விதமான விஷயங்களை வைக்க முயற்சி பண்ணாங்க. அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பேனா சிலையை வச்சா நான் உடப்பேன் அப்படின்னு சீமான் சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனா சிலையை அங்கே வந்து வைக்கிறதுக்கான முயற்சி யாரும் எடுக்கவே இல்லை. அவங்க வந்து எங்களால் தான் வைக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று சூழலில் சார்ந்த பிரச்சனை இருக்கிற ஒரு இடம் தான். இப்போ இப்படி பல விவகாரங்கள் இருக்கிற நேரத்தில் மீண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாம் தமிழர் கட்சி அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. திருத்தணி நகரனுடைய பெருந்தமிழர் மாப்போசி பேருந்து நிலையத்தினுடைய பெயரை கருணாநிதி பேருந்து நிலையம் என்று மாற்றும் முடிவை திமுக அரசு கைவிடாவிட்டால் மாபெரும் மக்கள் திரள் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை. அது என்னன்னா, பெரம்பலூர் பேருந்து நிலையம் அருகில் உழவர் உரிமை போராளி நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கும் அமைத்திருந்த சிலையை அகற்றி அங்கு ஐயா கருணாநிதி சிலை நிறுவ முயன்ற செயலை கண்டித்து நான் அறிக்கை வெளியிட்ட பிறகு பின்வாங்கிய திமுக அரசு அப்படி எந்த திட்டமும் இல்லைன்னு அறிவிச்சாங்க. அதே போல் திருவள்ளூர் நகரில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரில் அமைந்திருந்த காய்கறி சந்தினுடைய பெயரை கருணாநிதியின் பெயருக்கு மாற்ற பார்த்தாங்க. அதன் பிறகு நான் கண்டித்தேன். அப்புறம் திருப்பி அவருடைய பேரே வந்து பெருந்தலைவர் பேரே வச்சுட்டாங்க. அதே போல் மன்னார்குடி பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையத்தினுடைய பெயரையும் ஆடுதுறை தாத்தா காயிதே முல்லத் பேருந்து நிலையத்தினுடைய அங்காடி பெயரையும் கருணாநிதி பெயரில் எதேச்சதிகாரமாக திமுக மாற்றுவதை நான் கண்டித்து அறிக்கை வெளியிட்டேன். அதன் பிறகு திமுக வந்து பின்வாங்கிட்டாங்க. கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சியின் ஆட்சியில் தமிழ் தலைவர்களின் புகழை மூடி மறைத்து இருட்டடிப்பு செய்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விவகாரமாக இருக்கிறதுங்கிற பதிவு பண்ணுறாரு. அதே போல் தன்னிகரில்லா தமிழ் பெரும் காப்பியமாம் சிலப்பதிகாரத்தை தம் எழுத்தாலும் சொற்பொழிவுகளாலும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சென்று சேர்த்த பெருந்தகை தமிழ் வளர தமிழர் வாழ தமிழ்நாடு செழிக்க தமிழரசு வேண்டும் அத்தகு சுதந்திர அரசியல் சுயநிர்ணய உரிமை தமிழருக்கு உண்டென உரைத்து தமிழ் தேசிய அரசியல் காக்க தமிழரசு கழகம் கண்ட தன்மான தமிழர் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று காத்திட்ட தீரர். அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி பேருந்து நிலையத்திற்கு மாப்போ சிவஞானம் பேருந்து நிலையம் அப்படின்னு வந்து பேர் சூட்டப்பட்டுச்சு. அத்தகைய வரலாற்று அடையாளத்தை அழித்தொழிக்க திமுக அரசு முயல்கிறது. இப்படி முயல்வது அப்படிங்கிறது மாப்போசியின் ஈகத்தை அவமதிக்கும் கொடுஞ்செயல் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே புனரமைக்கப்பட்டு திறக்கப்படவிருக்கும் திருத்தணி நகரினுடைய பேருந்து நிலையத்தின் பெயரை பெருந்தமிழர் மாப்போசி பேருந்து நிலையம் என்பதிலிருந்து கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் என்று மாற்றும் முடிவை திமுக அரசு கைவிடணும் அப்படின்னு மீண்டும் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைவர் திரு சீமான் அவர்களும். ஏன் தொடர்ச்சியாக வந்து திமுக இந்த மாதிரி பண்ணுறாங்க? எங்களுடைய தமிழர்களுக்காக போராடிய தலைவர்கள் அவங்களுடைய பெயரெல்லாம் மூடி மறைப்பதற்காகவே இந்த மாதிரி ஐயா கருணாநிதி பெரியும் ஐயா பெரியார் பெரியும் அவங்க கொண்டு திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிறது நாம் தமிழர் கட்சி. இந்த விவகாரத்தில் அவங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த விஷயத்துலேயே வந்து போராடி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எது வந்து முக்கியமான ஒரு பேசப்படும் பொருளாக மாறணுமோ அது மாறாமல் ஒருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சமூகத்தில் எல்லா தலைவர்களுக்குமே ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும். அந்த பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொது வழியில் பேசப்பட வேண்டிய விவகாரம் கிடையாது. அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் பொது வழியில் அது ஒரு பெரிய டிபேட்டாகவும் அதுதான் சொசைட்டிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை போலவும் பேசுகிறதுங்கிறது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்மையில் திரு விஜய் அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய சில சம்பவங்கள். இப்போ இந்த சம்பவத்தில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. எல்லா தலைவர்களுக்கும் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் சிக்கல்கள் உருவாகி இருக்கிறது. இதில் என்ன ஒரே ஒரு சேஞ்ச் அப்படின்னா மற்றவங்களுக்கு வெளியிலிருந்து பல சிக்கல்கள் உருவாகி இருக்கிறது அல்லது வந்து ஒரு அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்குது. இவருக்கு மட்டும்தான் வீட்டுக்கு உள்ளே இருந்து வந்திருக்குது. இது ஒன்று தான் நீங்கள் வந்து ஒரு விஷயமா பார்க்கலாம். இன்னொன்று வந்திருந்தாலுமே கூட அது அவருடைய ஒரு பர்சனல் விவகாரமாக தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அது ஒன்று தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைய பிரச்சனை மாதிரி பேசுகிறதுங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத செயல் தான். அதை அவருக்கு தான் வந்து பார்த்துக்கணும். அது அவருக்கு பின்னடைவு அல்லது வந்து அவருக்கு அதை எப்படி சமாளிக்க போகிறாரு என்ன ஒன்றே ஒன்று நம்ம சொல்லலாம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பொலிட்டிஷியனாக வந்துட்டார், ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டார் அப்படின்னும் போது அதையும் அவர் சமாளித்து தான் ஆகணும். அதுவும் அவருடைய பிரச்சனை தான். அப்போது இப்போ தமிழ்நாட்டுக்கு சிஎம்மாக வரணும்னு விருப்பப்படுறவர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் விவகாரத்தில் டக்குன்னு ஒரு பேக் வாங்கின மாதிரி ஒரு மக்களை சந்திக்காமல் இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு தார்மீகத்தில் ஒரு மன்னிப்போ ஒரு விஷயமோ கூட ஒரு சரி தெரியப்படுத்தலை. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் டீல் பண்ணார் அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கலில் கொண்டு போய் தான் வந்து முடியும்.
எதற்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் ரீதியாக பயணிக்கணும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா எல்லா காலகட்டங்களையும் ஏதேனும் ஒரு விவகாரம் அவரவர்களை தனியாக போய் முடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த விவகாரம் அப்படிங்கிறது சமூகத்தில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துதா, அதில் ஏதாவது பாதிப்பு இருக்குதா, அதுக்கு ஏதாவது ஒரு ரோல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரோலே கிடையாது. இப்போ அதை பற்றி பேசுகிறத விடுத்து சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை குறித்து பேசணும் அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவரோட கருத்துக்களாக இருக்கிறது. ஒரு ரிப்போர்ட்டாக நம்ம பதிவு பண்ணலாம், இப்படி நடந்திருக்குதுங்க, இப்படி போயிருக்குதுங்க, இப்படி வந்திருக்கிறாங்க, இப்படி ஒரு அவர் ஆஜராக சொல்லியிருக்கிறாங்கன்றதோட ஃபைன். அதுக்கு மேலே அதில் பேசுகிறதுக்கோ அதில் வந்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்கோ டிபேட் பண்ணுறதுக்கோ எதுவுமே வந்து நமக்கு வந்து கிடையாது. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அன்புமணி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு, அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பட்டியலின மாணவர்களுக்கான இந்த தொகை குறித்து, கல்லூரி தொகை குறித்து கூட ஒரு டிஸ்கஷன் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதை குறித்து பேசலாம். இப்போ தொடர்ச்சியாக வந்து பல அடையாளங்களை மறைப்பதற்காக இந்த மாதிரி பேரை மாற்றிக்கிட்டு இருக்காங்க, அது குறித்து பேசலாம். அப்போது இந்த மாதிரி அடையாளங்களை மறைக்கிறாங்கங்க, இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அது ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். இதெல்லாம் வந்து சொசைட்டியில் இருக்கிற ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறத குறித்து பேசலாம். மிக முக்கியமாக நம்ம இன்னொரு விஷயத்தை குறித்து நம்ம இப்போ வந்து பேசிடலாம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து திமுக காங்கிரஸ் இடையிலான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைங்க. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா திமுக ரொம்ப 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 பிளான் பண்ணி கட்டமைச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேசணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். காங்கிரஸுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது திமுக நல்லாவே தெரியும். உள்ளே வச்சு 25 சீட்டுக்குள்ளே முடிச்சிருவாங்க அப்படிங்கிறதான் வந்து அறியப்பட்ட தகவல்களாக இருக்கிறது. கிட்டத்தட்ட திராவிட வெற்றி கழகம்னு ஆரம்பித்த மல்லை சத்யா அவர்களே திமுக கூட்டணிக்குள்ளே தான் ஆதரவு தெரிவிக்க போகிறேன்ட்டார். தமிமுன் அன்சாரி திமுக கூட்டணி தான் சொல்லிட்டாரு. முக்குளத்தூர் புலிப்படை கருணாசு, கொங்குலஞ்சர் பேரவையினுடைய தனியரசு, இப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து திமுக அலைன்ஸில் தான் நாங்கள் இருக்கிறோங்கிறத அறிவிச்சிட்டாங்க. மிக குறிப்பாக போன முறை 2024 அதிமுகவோடு பயணித்த எஸ்டிபிஐ கட்சி இந்த முறை திமுக கூட்டணியில் போய் பயணிக்கிறாங்க. அவங்க அதை உறுதிப்படுத்திட்டாங்க. எவ்வளோ சீட்டுகள் அப்படிங்கிறது இன்னும் பேசப்படலை. மக்கள் நீதி மையம், எஸ்டிபிஐ, கொங்குலஞ்சர் பேரவை, முக்குளத்தூர் புலிப்படை, அப்புறம் தைமூன் அன்சாரோட தமிழக முஸ்லீம் ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, அப்புறம் மக்கள் நீதி மையம், தேமுதிக, விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், காங்கிரஸு, இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10-12 கட்சிகளுக்கு மேலே திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. எப்படி இந்த திமுக ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. த சேம் டைம் எதிர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மோடி வராரு அப்படிங்கிறதுனால பலவிதமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கூட்டணியுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது இன்னொரு 10-15 நாளில் நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். மேற்கொண்டு எப்படி தமிழ்நாடு அரசியல் செல்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலியில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் பல செய்திகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.